எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கோடை காலத்துக்கு ரொம்ப உகந்ததான லஸ்ஸி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய தெரிலன்னு சொல்லிட்டு முதல்ல பாட்டிலில் இருக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஜூஸ் தான் குடிப்போம். அது ரொம்ப கெடுதல். வீட்டில் பால் இருந்தால் அதை தயிராக உர ஊற்றி ஜில்லுன்னு உங்களுக்கு நல்லா ஐஸ் க்யூப் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக லஸ்ஸி பண்ணலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பொதுவாகவே தயிர் பாலில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் என்ன எடுத்துருக்கேன், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டுருக்கேன் 1 லிட்டர். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தால் தான் நல்ல க்ரீமியாக இருக்கும். அதனால் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. பாலை காய்ச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு உர ஊற்றுறேன். பொதுவாக நம்ம தயிர் இருந்தாலோ இல்லை நீங்கள் ரெடிமேடாக பேக்கெட்டில் விற்கிற தயிரை வாங்கின்னு வந்து கூட நீங்கள் லஸ்ஸி பண்ணலாம். நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்காக ஒரு நார்த்துலலாம் லஸ்ஸி எப்படி பண்ணுவாங்களோ அதை காமிச்சிட்ருக்கேன். இப்போ நகைச்சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு அலுமினியம் ட்ரேயில் அகலமான ட்ரேயில் போடுறேன். எதுக்காக அப்படின்னா அந்த மேலே வந்து பாலாடை தங்கும். அது அப்படியே உங்களுக்கு தயிர் ஆனதுக்கப்புறம் அந்த தயிர் மேலே அந்த லஸ்ஸி பண்ணுறப்ப அந்த பாலாடையை எடுத்து போடலாம். பஞ்சாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லஸ்ஸி பண்ணுறாங்க. நகைச்சூடு வந்திருக்கா நான் முதல்ல பார்த்துக்கிறேன். நாலா பக்கமும் நல்லா கெட்டியான தயிர் விடுறேன். ஒரு பக்கத்தில் நம்ம தயிர் விட்டோம்னா ஒரு இடத்துல பாலும் ஒரு பக்கம் தயிருமா இருக்கும். கோடை காலத்தில் நம்ம இது மாதிரி உரவு ஊற்றுறப்ப ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தில் உங்களுக்கு இது உறைஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நைட்டு போட்டிங்கன்னா ஓவர் நைட் 8 மணி நேரத்தில் புளிச்சிடும். அதனால் பகலில் இந்த பாலை உரைய விடுறத இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். நாலா பக்கம் போட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கலக்கிட்டேன். ஒரு 5 மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்ப பாருங்கள், இந்த பாலாடை ஒன்றுமே திக்காக எடுத்து அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கரண்டியால் நல்லா ஒதுக்கி விட்டுக்கலாம். இதை நம்ம லஸ்ஸி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாலாடையை விட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பக்காவாக ஒரு நார்த் இந்தியாவில் லஸ்ஸி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரு 3 விதமான பிளேடு எங்கிட்ட இருக்குது. எந்த பிளேடு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த பால் ஆடையோடு நம்ம மிக்சியில் போட்டோம்னா வெண்ணெய் வந்துடும். அதுக்காக தான் முக்கியமாக பால் ஆடையை ஒதுக்கிட்டு அது இல்லாமல் அந்த தயிரை கடையணும். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு ஒரு டம்ளர் நம்ம தயிர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை டம்ளருக்கு அதிகமாக நமக்கு ஐஸ் க்யூபோ இல்லை ஐஸ் வாட்டரோ இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் பாதி அளவு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 10 ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சுகர் போடணும். சுகர் என்னாகும், நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த மிக்ஸி ஓட்டக்கூடாது. அப்போ சுகர் கரையாது. அதனால் நீங்கள் சுகர் பவுட்ரு, அதாவது சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டோம்னா வித்தின் செகண்ட்ஸில் அந்த தயிர் கூட நல்லா பிளெண்ட் ஆகிடும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இது வந்து ரொம்ப சுலபம். ஒரு 30 செகண்ட் தான் நம்ம வந்து மிக்சியில் அடிக்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு வந்து ரோஸ் எசன்ஸு, ஒயிட் எசன்ஸுன்னு கிடைக்கிது. அதை போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை எடுத்து ஒரு 2 ட்ராப் போட்டுப்போம். மிக்சியில் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா வெண்ணெய் வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா நுரைச்சிண்டா மாதிரி இருக்கும். விட்டு விட்டு நீங்கள் கூட மிக்சியை ஓட்டலாம். பாருங்கள், அப்படி நுரை வந்திருக்கு, ஆனால் வெண்ணெய் வரக்கூடாது. இப்போ இது நம்ம எந்த ஒரு கிளாஸு, நீங்கள் கிளாஸ்லேயோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பானை இருக்குது பார்த்தீங்களா, மண் கப்பு அதில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இல்லை நிறைய நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ நான் தயிர் போட்டுட்டேன் இல்லையா ஐஸ் க்யூபோட, மேலாக பாருங்கள் இந்த பால் ஆடையை விடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோடை காலத்தில் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லான்னு தெரியல அப்படின்னு இளநீர் சாப்பிட்லாம், பழ ஜூஸ் சாப்பிட்லாம். பழத்தை ஜூஸாக சாப்பிட்றத விட நறுக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. வாட்டர் மிலன் சாப்பிட்லாம். அடிக்கடி பாலை எடுத்துட்டு இந்த மாதிரி தயிராக உர ஊற்றி புளிக்காமல் இருக்கணும். முக்கியமாக 1 லிட்ரு பால் வாங்கி நம்ம உர விட்டு தயிராக்கினா கூட தயிர் ஜில்லுன்னு இருந்தால் போதும். 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நம்ம தாராளமாக இதை குடிக்கலாம். ஃபில்லிங்காக இருக்கும். அது மத்தியான நேரங்களில் வெயில் நேரத்தில் நம்ம குடிக்கிறப்ப நல்லா வயிறு நிறைய உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கும். அவசியம் இந்த வெயில் காலம் முழுக்கவே நிறைய பால் வாங்கி தயிரை உர ஊற்றி புளிக்காமல் இந்த மாதிரி லஸ்ஸி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.